இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். அவர் பரலோக தேவனாக இருக்கிறார். அவர் மனுஷனுக்காக இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். ஓ, நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க இயேசு. சர்வ வல்லவர், நீர் பெரியவர் இயேசு. எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லாமா, தேங்க்யூ ஜீசஸ். நீர் நல்லவர், ஓ நீர் பெரியவர். அவர் பெரியவர்னு தெரிஞ்சு கரங்களை உயர்த்தி சொல்லாமாப்பா. நீங்க பெரிய தேவன், நீங்க உயர்ந்த தேவன், நீங்க உன்னத தேவன் அப்பா. நீங்க மகத்துவர், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன், ஏராளமான அற்புதத்தை செய்தவர், செய்ய போகிறவர். நீர் நல்லவர். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ராஜாதி ராஜன். ஓ, 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமாப்பா. நீங்க எவ்வளவு பெரியவர் தெரிஞ்சு உங்களை உயர்த்துக்கிறோம் ஆண்டவர். அகிலத்தை ஆள்கிறவர், பரலோக ராஜா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், விவரிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஓ ஜீசஸ். கர்த்தர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா, நீங்க நல்லவர் இயேசுவே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ், நீர் போதுமானவர் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷரரா போச்சேரேலேரே கலானாந்தேரே. நன்றி இயேசுவே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. அவருடைய கரம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உன் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏங்கினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை
இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு தகுதியே இல்லை. இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க எல்லாரும் சேர்ந்து, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். 2 கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவர். எல்லாருமே 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லாமா? உங்க கரம் தான் என்னுடைய ஆதாரமா இருக்குதுன்னு சொல்லாமா? தைரியமா ஒரு சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லாமா? முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 உங்க கரம் தான் எங்களுடைய ஆதாரம், உங்க கரம் தான் எங்களுடைய ஆதரவு.
ஓ நன்றி இயேசுவே. நம்ம எல்லாருமே சில நொடிகள் கரங்களை உயர்த்தி நம்ம நன்றி செலுத்தலாமா? Thank you Holy Spirit. ஓ அவருடைய கரம் தான் நம்மளுடைய ஆதாரம். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஏதாவது இதுதான் என்னுடைய ஆதாரம்னு நம்ம நம்பி இருந்தோம்னா கண்டிப்பா அது நம்மளுடைய ஆதாரம் கிடையாது. கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளுடைய ஆதாரம். அவர் இருந்தா போதும். பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும். அவர் தான் நம்மளுடைய அடைக்கலம். அவர் தான் நம்மளுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அவர் தான் நமக்கு எல்லாமே. பாருங்க, கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஓ அவருடைய அதிசயமான கரம், அவருடைய அற்புதமான கரம், அவருடைய கரம் போதும் நம்ம வாழ்க்கையில். எத்தனை பேர் அதை தைரியமா சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லாமா? Thank you Holy Spirit. ஓ நன்றி இயேசுவே. உங்க கரம் போதும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் போதும் நம்ம வாழ்க்கையில. எல்லா விஷயத்தையும் கொண்டு வரும். பாருங்க, இழந்து போன எல்லாத்தையும் கொண்டு வரும். ஓ இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம துவங்கி இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்கிற யாராவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரதர், அதை நாங்கள் அப்படியே தடையோட நிற்குதுன்னு ஒரு யோசனையோட கலந்து இருந்தோம்னா கர்த்தர் சொல்றார், துவங்கியதை முடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். ஆரம்பிச்சதுன்னா முடிக்க நான் உனக்கு உதவி செய்ய போறேன். நான் தான் ஆல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு, நான் தான் உலகத்தை படைச்சேன், நான் தான் வார்த்தையில சிருஷ்டித்த கர்த்தர், நான் கொண்டு போற கர்த்தரும் நான் தான் சொல்றாரு. பாருங்க, கரங்களை உயர்த்தலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, பாதிலே நிக்குதுன்னு தோண்டா கர்த்தர் அதை கொண்டு போவார், அதை வெற்றிகரமாக கொண்டு வருவார். பிரதர், நான் ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள்ல இருக்கிறேன், இதை என்னால கொண்டு போக முடியல, எல்லாரும் இதை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க, என்னால முன்னாடி போக முடியலன்ற ஒரு யோசனையோட இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார், நீ போற இடத்துலலாம் நான் உன் கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் சொன்னார். அதே தேவன் நம்மளோட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லாமாப்பா, துவங்கியதை நீங்க முடிப்பீங்க, இறுதி வரை கூட இருப்பீங்க. யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், திடமனதா இருன்னு சொன்னார். பாருங்க, அவர் பெரியவரா இருக்கிறார், அவர் நம்மளோட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லாமாப்பா, நீங்க நல்லவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது ஒரு நல்ல நேரம், இதை விட்டுற வேணாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க நல்லவரே இயேசுவே. இறுதி வரை கூட இருக்கிற தேவன், இறுதி வரை இருப்பார். ஓ எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா விஷயத்திலும் கர்த்தர் இருப்பார். பிரதர், நான் தனிமையா இருக்கிறேன், என் குடும்பத்துல என் கூட யாருமே இல்லை, என் கூட நிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்ற ஒரு யோசனையோட இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நான் இறுதி வரை கூட இருப்பேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். மனிதர்கள் மாறிடலாம், சூழ்நிலை மாறி போயிடலாம், ஆனா கர்த்தர் மாறாதவர். எத்தனை பேருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்தி சொல்லாமாப்பா, நீங்க மாறாதவர், நீர் நல்லவரே ஜீசஸ். எங்க வாழ்க்கையில எதை ஆரம்பிச்சீங்களோ அதை நீங்க முடிக்க வல்லவர். ஓ ஷரரா தே சேரே ப்ரோச்சேனே கலரா மோச்சேனா ஷச்சலரா மோதேனி. ஹோலி ஸ்பிரிட், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. துவங்கியதை சொல்லாமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. சத்தங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கடைசியா ஒரு வாடி சொல்லாமா? நீர் நல்லவரே, சர்வ
கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஒரு 1 minute நல்லா கரங்களை தட்டலாமா? ஓ, அவர் செய்ய முடியாத அற்புதம்னு ஒன்றும் இல்லை பாருங்க. அவர் செய்ய முடியாத அதிசயம்னு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் செய்ய வல்லவர், எல்லா நேரங்களையும் செய்ய வல்லவர், எல்லா இடங்களையும் செய்ய வல்லவர். அவர் உலகத்தை படைத்த தேவன், அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். நீர் பெரியவரே இயேசுவே, நீங்க பெரியவரே இயேசுவா, நீங்க பெரியவரே இயேசுவா. பா, எண்ணுக்கு கடங்காத நன்மைகளை எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறத கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவரா. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை ஆராதிச்சோம், உங்கள் வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆண்டவரே, எங்களோட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு நிறையா கேள்வியோட குழப்பங்களோட ஒருவேளை நாங்கள் ஜாயின் ஆகிருந்தால் ஒருத்தவங்களோட நீங்கள் பேச போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமையானவர், நீர் மேன்மையானவர். எல்லா விஷயத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். கூடவே இருந்து வழிக நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சந்தோஷமாக கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மைகளை செய்வராக இருக்கிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி இன்னொரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உயிர்த்தெழுதலின் அந்த நன்மைகள், அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டடி போல் இருக்க போது பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த டீச்சிங்கை. ஆனால் இது ஒரு பெரிய வகையில் நம்மளுக்கு தேவைப்படுகிற விஷயமா இருக்கும். ஒவ்வொரு தடவை அந்த உயிர்த்தெழுதலுடைய பேசேஜுக்கு நம்ம வரும்போதும் இன்றைக்கி நான் கொடுக்குற டீச்சிங் உங்களுக்கு ஞாபகம் வரும். அது நம்மளுக்கு பெரிய அளவில் விசுவாசத்தில் ஊக்குவிக்கும். அதுவும் ஒரு சில பேர் இந்த உயிர்த்தெழுதலுக்கு எதிர்த்து பேசுவாங்க. உலகமெங்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசானவர் ரொம்ப ஆர்வமாக இந்த உயிர்த்தெழுதலுக்கு எகெயின்ஸ்டாக அவன் வேலை செய்கிறான். ஏன்னா உயிர்த்தெழுதல் ஒரு வல்லமையான செயல். இந்த உயிர்த்தெழுதல் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்று வல்லமையாக வெளிப்பட்டார் அப்படின்னு ரோமர் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். உயிர்த்தெழுதல் நிமித்தம் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் அப்படின்றத பற்றி நம்ம படிக்கிறோம் பல இடங்களில். உயிர்த்தெழுதல் நிமித்தம் நம்மளுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அத்தனை பேரும் நீதிமானா மாற்றப்பட்டுட்டோம் கர்த்தருடைய கண்களில் அப்படின்றது வெளிப்படையாகுது. அப்போ இவ்வளோ வல்லமையான சத்தியங்கள் அதில் ஒளிஞ்சிருக்கிறதுனால தான் உயிர்த்தெழுதல் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பிசாசானவன் நிறைய இடத்துல கொண்டு வர்றான். நிறைய பேர் இந்த ரெசரெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக வருவாங்க. ரெசரெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு சில தத்துவங்களை கொண்டு வருவாங்க. ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்மளுடைய பிப்ளிக்கல் அக்கௌண்ட்டை கொஸ்டின் பண்ணுற மாதிரியும், காஸ்பிள் ரைட்டர்ஸுடைய விட்னஸை அவங்க நமக்கு எழுதி கொடுத்துருக்குற அந்த சாட்சியை சந்தேகப்படுற மாதிரி கேள்விகளெல்லாம் எழுப்புவாங்க. ஏன்னா பிசாசானவனுக்கு உயிர்த்தெழுதல் ஒரு பயம். ஏன்னா உயிர்த்தெழுதல் அவனுடைய தலையெழுத்தை மாற்றி போட்டுருச்சு. பிசாசை பற்றி சொல்கிறேன் நான். ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்கி உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய சத்துருவுடைய தலையை நசுக்குங்க, அவன் பல்லெல்லாம் உடச்சி போடுங்க ஆண்டவரே அப்படின்வார். இது யாரை பற்றி பேசுகிறாரு குறிப்பிட்ட வகையிலன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக பிசாசை பற்றி பேசுகிறாரு. ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது பிசாசுடைய தலையை நசுக்குனாரு. ஆதியாகமம் 3:15 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொல்வார், ஏவாள்கிட்ட அந்த பாவத்துடைய விளைவை பற்றி பேசிட்டு அந்த பிசாசுக்கிட்ட சொல்வார் பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். அதான் சிலுவையின் உபத்திரவங்கள். ஆனால் அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு பிசாசுக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னார். அது எப்போ? உயிர்த்தெழுதல். அவருடைய குதிகால் நசுக்கப்பட்டது சிலுவையில். ஆனால் உயிர்த்தெழுதல்ல பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. ஆமென். அதனால தான் நீங்க சொல்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படையாக டிக்ளேர் பண்ண முடியுது. இயேசு கிறிஸ்து ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இவ்வளோ வல்லமையான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததை பிசாசானவன் தவிர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிகள் உணர 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 பிசாசுடைய கைக்கு அகப்படாமல் போகிறோம். அவன் கட்டுகள் உடைக்கப்படுது, மந்திர கட்டுகள் உடைக்கப்படுது, பயத்தின் கட்டுகள் உடைக்கப்படுது, கெட்ட பழக்கத்தின் கட்டுகள் உடைக்கப்படுது. அப்போ இந்த உயிர்த்தெழுதலுடைய நிகழ்வின் சத்தியத்தை நம்ம உணர உணர
தேவன் நமக்காக வச்சிருக்கிறத நம்ம நிறைவேற்ற ஆரம்பிக்கிறோம். பாருங்க, எபேசியர் 1 அதோடைய 19 வசனத்தை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்பின அதே வல்லமை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள தங்கி இருக்குதான் பாருங்க. இதனால தான் பிசாசுக்கு ஒரு பயம். இதனால தான் என்ன பண்ணுறான், பல்வேறு உலக ஞானிகள் உலக தத்துவங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மேலே ஒரு கேள்வியை கொண்டு வர்றான். இவர் உயிர்த்தெழுந்தது உண்மையா, இல்லை உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பொய்களை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். சத்தியத்தை எப்படி தாக்குவாங்க? பொய்யை கொண்டு தானே. அப்போ பொய்களை வைத்து சத்தியத்தை அவன் மேற்கொள்ள நினைக்கிறான். ஆனால் வேதத்திலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க, உயிர்த்தெழுதலுக்கு எதிர்த்து பிசாசானவன் கொண்டு வர்ற 3 பொய்கள். அது எப்படி பொய் அப்படின்றது வேதத்திலேருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்ததாக இந்த 3 பொய்களையும் தூக்கி எறிகிற மாதிரி உயிர்த்தெழுதலுக்கான 3 ஆதாரங்கள், 3 proofs of the resurrection of Christ. உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னது போல இன்னைக்கு ஒரு தியாலஜிக்கல் கிளாஸ் மாதிரியும் ஒரு பைபிள் ஸ்டடியை போலவும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆனால் அதோடைய முடிவில் நம்ம அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை ஆகாரமாக பிட்டு தருவார் அப்படின்றது தான் என்னுடைய ஜெபமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதெல்லாம் நம்மளுடைய உள்ள எப்படி திறந்துருக்கணும்னா, பசியோடு இருக்கிற ஒரு ஆத்மாவாக நம்முடைய மனதை நம்ம திறந்து கொடுத்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஒரு 30 seconds கை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அந்த நேரத்தில் வாங்க எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்கள் வார்த்தையை நான் வாஞ்சையோடு ஆவலோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். உங்கள் வார்த்தையை கொண்டு எனக்கு ஆகாரத்தை கொடுங்க. வார்த்தையை கொண்டு என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. வார்த்தையை கொண்டு நீங்கள் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் வார்த்தையை கொண்டு என்னோட பேசுங்க. உங்கள் வார்த்தை எனக்கு ஆகாரமாக கிடைக்கட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு ஆதி விசுவாசிகளுடைய வீட்டில் உட்கார்ந்து அப்பம் பிட்கையில் அவங்க உங்களை பார்த்தாங்களே ஆண்டவரே, அதே போல இன்னைக்கு இந்த வார்த்தை, ஆசீர்வாதத்தின் வார்த்தையான அப்பம் பிட்கப்படுகையில் வார்த்தையின் பிரசங்கத்தை நாங்கள் கேட்கும்போது உங்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அது நிமித்தம் எங்களுடைய ஆத்துமாக்கள் நிறைவடையணும். எங்களை நிறைவாக்குங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹாப்பி ரெசரெக்டட் லைஃப் டு எவ்ரிஒன். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லாசரு மரித்த பின்பு அந்த கல்லறை இடத்துல வந்து சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னாரு. லாஜிக்கலாக யோசிச்சா அவர் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஏன்னா எப்படி நடக்குது இந்த வாழ்க்கை? முதல் ஜீவன், அப்புறம் மரணம், அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுதல். அப்போ ஜீவன் முதல், மரணம் அடுத்தது, அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் வந்திருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவரை நம்ம ஏற்றுக்கொண்ட போது உயிர்த்தெழுதல் நமக்குள்ள நடந்தாச்சு. உயிர்த்தெழுதல் அப்படின்றது ரட்சிப்பின் அனுபவம். யார் யார் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ நம்ம அத்தனை பேரும் உயிர்த்தெழுதல் அனுபவிச்சிருக்கிறோம். நம்மளுடைய ஆவி உயிர்த்தெழுதல் அனுபவிச்சிருக்குது. our spirits have been resurrected. hallelujah. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது கெட்டவனா இருந்தவன் நல்லவனா வாழ்ற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வேற மதத்தில் இருந்தவன் புது மதத்துக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. கிறிஸ்தவ மதம்ன்றது அவன் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போவானா, ஆனால் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கடவுளை பார்க்க போவேன். இல்லை கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னது? பாவத்தில் மரித்த நம்ம அத்தனை பேரும் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கம் ஆன், வாட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப்? இட்ஸ் a resurrected life. ஆமென். உங்களுடைய சாட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம், resurrected லைஃப்னு போடுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் மரணத்தை பார்த்து நம்ம பயப்படுறதில்லை. ஏன்னா மரணம் முடிஞ்சாச்சு, நமக்கு சிலுவையிலே தீர்ந்துருச்சு அந்த மரணம். அதனால தான் வியாதியை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. அதனால தான் கடன் பிரச்சனையை பார்த்து நம்ம சொல்கிறோம் அதை ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறோம். ஏன்? ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. we are living a resurrected life. hallelujah. resurrected life. ஆனால் இந்த resurrected life flow ஆகக்கூடாதுன்றதுக்காக பிசாசானவன் என்ன பண்ணுறான்? வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவ்வளோ தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தோம், அதுக்கு எதிர்த்து ஒரு சில தர்க்கங்களை கொண்டு வர்றான், ஆர்குமெண்ட்ஸை கொண்டு வர்றான், ஒரு சில எண்ணங்களை விதைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான். பிசாசு விசுவாசிகளுடைய மனதில் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சில விவாதங்களை கொண்டு வந்து நம்ம விசுவாசத்தை திருடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். அதில் 3 பொய்களை இந்த உலகம் பிரசங்கிக்குது பாருங்க. நீங்கள் ஜென்ரலாகவே நம்மளுடைய அவிசுவாச நண்பர்களோடு நம்ம பேசும்போது பழகும்போது நம்ம சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கும் போது இவங்க கூட இந்த மாதிரி கேள்வியை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க. உயிர்த்தெழுதல் உண்மையாக நடந்துச்சா? இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்லை பாருங்க, உயிர்த்தெழுதல் ஒரு பொய் அப்படின்னு அவங்களே ஒரு 3 பொய்யை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு 3 பொய்யை நம்ம கவுண்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 ஆதாரங்களை உங்களுக்கு எடுத்து நான் காமிக்க போகிறேன். ஏன்னா 3ன்றது வேதத்தில் உயிர்த்தெழுதலின் எண், சரியா? அதனால 3 lies versus 3 proofs of the resurrection.
Are you ready? Yes? Come on. If you are ready, let's go to the word of God. வாங்க Matthew chapter 28 அதுடைய 11ல இருந்து 15 வரைக்கும். மத்தேயு 28 11ல இருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு நான் படிக்க போறேன். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். என்னென்ன நடந்துச்சுன்றது கம்ப்ளீட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. யாருக்கு? சீஃப் பிரீஸ்டுங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன நடந்துருச்சு? தூதர் வந்தாரு, கல்லறை முன்னாடி இருக்கிற கல்லை புரட்டி போட்டாங்க. இயேசு கிறிஸ்து வெளியே வந்தார், மகிமையாக பிரகாசத்தோடு வெளியே வந்தார், வல்லமையாக வெளியே வந்தார். அதை பார்த்து இவங்கெல்லாம் மயக்க போட்டு விழுந்து அப்புறம் மயக்க தெரிஞ்ச பேர் ஓடி போய் ஆசாரியங்கள்கிட்ட சொல்றாங்க. என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, இயேசு உயிர் தெரிந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து, இந்த சீஃப் பிரீஸ்டுங்க என்ன பண்றாங்க, இந்த 70 மூப்பருங்களாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களோடலாம் கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, அவங்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இயேசுவின் சடலத்தை சீஷருங்க திருடிட்டு போயிட்டாங்க, நாங்களாம் தூங்கின்னு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு காசு கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. இது தேசாதிபதிக்கு கேள்வியானால், உங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுத்தாரே, போய் கல்லறையை பார்த்துங்க, யாரும் இயேசுவின் சரீரத்தை திருடிடக்கூடாதுன்னு சொல்லி, இந்த தேசாதிபதிக்கு அப்படின்னா பிலாத்துக்கு கேள்விப்பட்டா, நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. மத்தேயு சொல்றாரு, அவர் எழுதிட்டு இருந்த காலம் வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்களா ஜனங்க. என்னன்னு, சீஷர்கள் கிறிஸ்துவின் சடலத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னல 3 பொய்கள் பிசாசானவன் கொண்டு வர்றான், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நிகழ்வை தாக்கும்படி, கவுண்டர் பண்ணும்படி, அட்டாக் பண்ணும்படி. முதல் பொய் எழுதிங்க பார்க்கலாம். லைன் நம்பர் 1 is this, that the disciples came and stole Christ's body. கிறிஸ்துவின் சரீரத்தை சீஷர்கள் திருடிட்டாங்க அப்படின்ற பொய், அதான் முதல் பொய். ஜஸ்டின் மார்டர் அப்படின்ற ஆதி சபையில் இருந்த பிதா ஒருத்தர், அவர் எழுதுறாரு பாருங்க. அவர் வந்து கிபி 170 வருடத்தில் அவர் எழுதுறாரு, யூதர்கள் இந்த தவறான செய்தியை ஆட்களை வச்சு அநேக ஊர்களுக்கு அனுப்பி விட்டாங்களாம். எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க, இயேசுவின் சரீரத்தை அந்த சீஷருங்க திருடிட்டாங்கன்னு சொல்லி, ஏன் உலகமெங்கும் போய் சொல்றதுக்காக அனுப்பி விட்டாங்களாம் பாருங்க. இயேசு சீஷர்களை அனுப்புறதுக்கு முன்னாடியே, உலகம் எங்கு போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே, பிசாசானவன் அவனுடைய ஆட்களை அனுப்பி வச்சிருக்கான் உலகம் எங்கும். என்னன்னு, ஒரு உயிர்த்தெழுல யாராவது வந்து அப்படி சொன்னா நம்பிராதீங்க, அவர் உயிர் தெரிந்துட்டாருன்னு சொல்லி சீஷருங்க சொல்லினுக்கிறாங்க. ஆனா சீஷருங்க அவருடைய சரீரத்தை திருடிட்டாங்க அப்படின்னு போய் உலகம் எங்கும் செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க பரப்பி விட்டாங்களாம் பாருங்க. இதுதான் முதல் பொய். பிசாசானவன் கொண்டு வர முதல் அட்டாக் என்னன்னா, உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக சீஷர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிங்க, இது சாத்தியம் இல்லை. ஏன் இது சாத்தியம் இல்லைன்னா, ரோம சேவகர்கள் காவல் காத்துட்டு இருக்கிற ரோமர்களுடைய முத்திரை போடப்பட்ட ஒரு கல்லறைய உடைச்சு, இல்லைன்னா அந்த கல்லை புரட்டி போட்டு பயந்து போயிருக்கிற சீஷர்கள் போய் இயேசுவின் சடலத்தை திருடுறதுக்கு சாத்தியமே இல்லை. இவங்களே பயந்து ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறாங்க. இவங்க எங்க இருந்து போய் ரோம சேவகர்களை ஃபைட் பண்ணி அந்த முத்திரையை உடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் இருந்திருக்கும்? பாசிபிளே இல்லை. இவங்க சொல்ல சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் தூங்கும் போது சீஷருங்க திருடிட்டாங்கன்னு போய் சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சேவகர்கள்கிட்ட. அதுவும் ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா, அந்த காலத்தில் பிலாத்து காவல் காக்கிறதுக்காக யாருக்காவது பொறுப்பை கொடுத்து அவங்க சரியா காவல் காக்கலனா, அவங்க அந்த காவல் செய்கிற வேலையில் தூங்கிட்டாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அப்போ சோல்ஜருங்க இப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும், ஜனங்க அவங்கள பார்த்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்னத்துக்கு இன்னும் உயிரோட இருக்கிறீங்க, உங்களை ஏன் கொண்டு போடலன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத ஜனங்களா இருந்தாங்க. எப்ப இயேசு மரிச்சு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக அவங்க யாருமே உயிர்த்தெழுதலை நம்பல. அவருடைய சத்துருக்கள் தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன்னா அவங்க தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்க, இயேசு இப்படி சொன்னாரு உயிரோட வருவார்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர்கள் அந்த செய்தியை மறந்துட்டாங்க. உயிர்த்தெழுதலை பத்தி அவங்களுக்கு பெருசா எண்ணமே இல்லை. அவங்க எப்படி போய் ஒரு கல்லறையை ஓபன் பண்ணி சடலத்தை மறைச்சு வச்சு உயிர் தெரிந்துட்டார்னு எப்படி சொல்ல போறாங்க? அவங்களுக்கு அதுதான் ஞாபகமே இல்லையே. பை த வே, இயேசுவின் சத்துருக்கள் அவருடைய சரீரத்தை திருட முடியாது, சரியா? திருடி இருக்க சாத்தியமே இல்லை. ஏன்?
ஏன்னா அவங்களே திருடிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க திருடுறதுனாலே இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்ற செய்தி கூட பரவலான்னு சொல்லி அவங்க திருடி இருக்க போகிறதில்ல. ஒருவேளை சீஷர்கள் திருடல, ஆனால் அவங்க திருடினாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ சீஷர்கள் எல்லாம் அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்ல வரும்போது சடலத்தை கொண்டு வந்து காமிச்சிட்டாலே போதும். அதனால சத்துருக்களும் அவருடைய சரீரத்தை திருடல. இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல கல்லறை திருடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க வந்து இயேசுவின் சடலத்தை திருடி இருக்க முடியாதா அப்படின்றாங்க. டூம்ப் ராபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டூம்ப் ராபர்ஸ், ரெய்டர்ஸ். ஆனா இதுதான் வருங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு பேதுரு அந்த கல்லறைக்கு உள்ளார போய் பார்க்குறாரு. அங்க துணி அப்படியே இருக்குது, அவருடைய சடலத்தை சுத்தின துணி அப்படியே இருக்குது. அவருடைய முகத்துக்கு மேலே இருந்த அந்த கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துணி இல்லையா, அந்த துணியை அவரே வச்சுட்டு போயிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், திருடர்கள் உள்ளே வந்து திருடினாங்கன்னா துணியை மடித்து வச்சுட்டு போவாங்களா? இப்போ உங்கள் வீட்டில் திருட வந்திருக்க மாட்டான்றதை நான் நம்புகிறேன். ஆனால் யார் வீட்லையாவது திருடன் உள்ளே வந்து நகையை திருடிட்டு போனால், ஆனால் போகும்போது என்னுடைய புடவெல்லாம் மடித்து வச்சுட்டு போனால், பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டு போட்டு வச்சுட்டு போனால் அப்படியே பார்க்குறோம் நம்ம இல்லையே. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க துணி அப்படியே இருந்துச்சா, சடலத்தை சுற்றின துணி, முகத்து மேலே இருந்த துணி அவர் கிளீனாக மடித்து வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு திருடன் உள்ளே வந்தா அப்படி யாருக்கும் கல்லறை. பைதவே கல்லறைக்குள்ளே வந்தால் திருடங்க அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணு வைடூரியங்களை திருடிட்டு போகிறது வழக்கம். அங்கே இருக்கிற சரீரத்தையுமா திருடிட்டு போவாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அப்போ இந்த பொய்யை பிசாசானவன் கொண்டு வரான் தெரியுமா, அது அவங்க வெக்கத்துக்கே வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, நல்ல வேலை. இன்னொரு விஷயம் கவனிங்க, ஒருவேளை சீஷர்கள் தான் இயேசுவின் சடலத்தை திருடி இருந்தது உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உயிர்த்தெழுதல் நடக்கலை, அவங்க தான் சடலத்தை திருடிட்டு அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா அவங்க ஸ்திரீகளை பயன்படுத்தி இந்த செய்தியை சொல்ல மாட்டாங்க. Why would they use women as their first witnesses? Why? You know why? Because those days, ancient days, the word of the woman was not respected. அவங்க சொசைட்டியில். இப்போ கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி, உயிர்த்தெழுதல் நிமித்தம் கர்த்தர் ஸ்திரீகளை ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அநேக வல்லமையான ஸ்திரீகளை கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். நம்ம ஊழியம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது. என்னுடைய செய்தியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு ஸ்திரீயும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அருமையான தெய்வ பிள்ளையாக கர்த்தர் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் அந்த காலத்தில் ஸ்திரீகளுடைய பேச்சை மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கோர்ட் ஆஃப் த லா, அவங்களுடைய கோர்ட்ல ஒரு ஸ்திரீவுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ சீஷர்கள் ஒருவேளை இந்த ரெசரெக்ஷன் ஸ்டோரியை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, ரெசரெக்ஷன் ஸ்டோரியை அவங்களே உருவாக்கி இருந்தாங்கன்னா, இயேசுவின் சடலத்தை திருடிட்டு போய் மறைச்சு வச்சுட்டு அவங்களே இயேசு உயிர்த்தெழுந்தார்னு ஒரு கட்டுக்கதையை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸ்திரீகளை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க அந்த செய்தியை பரப்புறதுக்கு. ஏன்னா ஸ்திரீகளுடைய பேச்சுக்கு அந்த காலத்தில் மதிப்பு இல்லை, அவங்களே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கலையே. உயிர்த்தெழுதல் செய்தியை முதல் பேச ஆரம்பிச்சது யாரு? மகதலேனா மரியாள். முதல் சீஷர்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கிற சீஷர்கள்ட்ட வந்து அவர் இல்லையா, உயிர்த்தெழுந்துட்டாராம், தூதர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி செய்தியை பிரசங்கம் பண்ணதே யாரு? ஸ்திரீகள் தான். இதுல இருந்தே நமக்கு தெரியுது பாருங்க, உயிர்த்தெழுதல் ஒரு ஸ்டேஜ்டு ஈவெண்ட் இல்லை, அது ஒரு ஃபேக்கான ஒரு ஈவெண்ட் இல்லை, உயிர்த்தெழுதல் நிஜமா நடந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது இது வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை சொன்னது? அப்ப இந்த முதல் பொய்யை நம்ம டிபங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னு? இயேசுவின் சடலத்தை திருடிட்டு அவர் உயிர் தெரிந்துட்டார்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பொய் அப்படின்றத நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்ப ஓகே, ரெண்டாவது பொய். நான் சொன்ன 3 பொய்ங்களை நம்ம உடச்சிட்டு தூக்கி எறியணும் அப்படின்னு இல்லையா. முதல் பொய் என்னது? சீஷர்கள் இயேசுவின் சடலத்தை திருடிட்டாங்கன்னு. அதுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நான் கொடுத்தேன். ரெண்டாவது பொய் என்ன தெரியுமா? பிசாசா நம்ம பயன்படுத்தின பொய். இந்த சீஷர்கள் ஒரு மனப்பிரமையால, அவங்களுக்கு ஒரு மனப்பிராந்தியால, அவங்களுக்கு ஏற்பட்ட வியூகங்கள், ஹாலுசினேஷன்ஸ், அந்த மனப்பிராந்தினால் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. சரி, அவங்களே வியூகம் பண்ணி அப்படியே அவங்க இயேசுவை பார்த்துட்டாங்க, அதனால உயிர் தெரிந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வேறு நம்ம வீட்டில் கூட யாராவது ஒருத்தர் மறிச்சு போனால் அவங்கள கனவுல பார்க்குறதும், அவங்க பெட்ரூமில் உட்காந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன், தூங்கும்போது என்கிட்ட பேசிட்டு போனாங்க, அப்புறம் ஹால் ரூமில் உட்காந்துருந்தாங்க, இப்படியெல்லாம் நிறையா பேர் சொல்கிறத கேட்டு என்ன சொல்லிட்டாங்க, பாரு இதெல்லாம் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயே உன்னுடைய மனதின் ஞாபகங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. அவங்க இல்லை, அவங்க மறிச்சிட்டாங்கப்பா, ஆனால் உன் கண்ணுக்கு தெரியுறாங்க, ஏன்னா உன் மனது தான் காரணம் அப்படின்ட்டாங்க. ஹாலுசினேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொய்யை நம்ம உடைச்சு தூக்கி எறியணும் பாருங்க இப்போ. சரியா? ஸோ ரெண்டாவது பொய் என்னது? The disciples had hallucinations. That was the second lie that was thwarted against the gospel of resurrection.
இந்த ஹாலுசினேஷன் அப்படின்றது ஒரு பொய் அப்படின்றது சொன்ன. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது தான் உண்மை, அவர் உயிர் தெழுந்த மாதிரி இவங்க ஹாலுசினேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஒரு கட்டுக்கதைன்றதை நான் உடைக்கிறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. ஹாலுசினேஷன் அப்படின்னா ஒருத்தரை பார்க்கணும்னு விருப்பப்படும் போது, ஒருத்தரை பார்க்கணும்னு எதிர்பார்க்கும் போது ஏற்படுறதுன்னு சொல்லி சைக்காலஜி படிக்கிறவங்க சொல்றாங்க. சரியா? ஆனா சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மீண்டும் உயிரோட வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கவே இல்லை. ஸோ ஹாலுசினேஷன் இந்த மாதிரி கேசஸ்ல பாசிபிள் இல்லை அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் அட்டெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் they were not expecting to see Jesus, then why would they see Jesus? Hello? Yes? See, they were not expecting to see Jesus, then why would they hallucinate as if they were seeing Jesus? ரெண்டாவது பாருங்க, 1 கொரிந்தியர் 15:6 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 500 பேர் அவரை பார்த்தாங்களாம் பாருங்க. ஒலிவ மலை மேல 500 பேர் அவரை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்க சொல்லுங்க, 500 பேர் ஒரே மாதிரி ஹாலுசினேட் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி இம்பாசிபிள். 500 பேர் எப்படி ஒரே மாதிரி வியூகம் பண்ணி பார்த்தாங்க? இல்லை இயேசு இப்படி உட்கார்றது மாதிரி பார்த்தேன், இப்படி டீச் பண்ணார், அப்படியே ஏறி போனார், பரலோகத்தில் மேகங்கள் கவர் ஆயிடுச்சு. 500 பேர் எப்படி அதை ஒரே மாதிரி சொல்ல முடியும்? அட்டலி இம்பாசிபிள். ஸோ ஹலுசினேஷன் அப்படின்ற பொய் ஒரு கட்டுக்கதை, அதை நம்ம உடைக்கிறோம், அதை நம்ம நம்புறது இல்லை. மூணாவது பாருங்க, ஹலுசினேஷன் வரும்போது பாருங்க, யாரோ ஒருத்தர் அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் மரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அவங்க வந்து பேசுகிற மாதிரி, கனவுல வர்ற மாதிரி இப்படி ஹலுசினேட் பண்ணாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஐயோ எங்கள் அக்கா மறிச்சிட்டாங்களே, எங்கள் அக்கா வந்தாங்க, செத்துட்டாங்களே, என் தாத்தா வந்தார், என்னுடைய அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. They can recognize their loved one in their hallucination. But in the story of the resurrection, at least twice Jesus was not recognized. மகதலேனா மரியாள் அவரை தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. அந்த எம்மாவுக்கு நடந்து போன அந்த 2 சீஷர்கள் அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காமலே பேசிட்டு வராங்க. நீங்க அந்நியரா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. அப்பம் பிட்கையில் அவங்க அவருக்கு தெரியப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So in hallucinations people can recognize the one they are speaking to, but in the case of the disciples they did not recognize Jesus. So this was not a hallucination. Okay, இது அவங்களுடைய மனப்பிரமையோ மனப்பிராந்தியோ இல்லை அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்துறோம். முதல் பொய் என்னது? சீஷர்கள் சடலத்தை திருடிட்டு உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லிட்டாங்க, அது பொய் அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம சொல்லிட்டோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ரெண்டாவது, இல்லை சீஷர்கள் வியூகம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மனதளவில் அவங்க ஒரு பிரமிப்புக்குள்ளே போயிட்டாங்க, ஒரு மன பிரம்மையால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க இல்லையா? அந்த ஹாலுசினேஷன், அதையும் நம்ம உடைக்கிறோம், ஏன்னா ஹாலுசினேஷன்ஸ் டோன்ட் ஒர்க் திஸ் வே. மூன்றாவதா பாருங்க, இன்னும் ஒரு சில பேர் புது ஒரு கட்டுக்கதையை கொண்டு வந்தாங்க. என்னன்னு தெரியுமா? ஏசு சிலுவையில் மரிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. அவர் பயங்கர அடி வாங்கி ரத்தம்லாம் எழுந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எங்க சிலுவையில் மயங்கிட்டாரு. அவரு மயங்கிட்ட இயேசுவை செத்துட்டாருன்னு நினைச்சு சடலத்தை சுத்தி அவர் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஜில்லுன்னு இருக்கிற கல்லறையில் போய் வச்ச உடனே அவர் திரும்பி முழிப்பு வந்துருச்சு, முழிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படின்ட்டாங்க ஒரு சில பேர். இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது இல்லையா? இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க ஜனங்க நினைக்கும் போது அது இன்னும் வேடிக்கையா இருக்குது பாருங்க. இது ரியலா சாத்தியமா அப்படின்றது தான் கேள்வி. பாருங்க, இயேசு கிறிஸ்து உண்மையாவே மரித்தார் அப்படின்றது சீஷர்கள் கன்ஃபார்ம் பண்ணல, ரோமன் சோல்ஜர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கலைன்னா அவங்க அத்தனை பேரும் மரிச்சிருக்கணும் அன்னைக்கு. ஏன்னா அவங்க ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், ராஜான்னு சொல்றது அவங்க கவர்னர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதனால பிலாத்து ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ண சொல்றாரு. மார்க் 15:44 பாருங்க, கேர்ஃபுல்லா செக் பண்ண அவர் மரிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அது மட்டும் இல்லை, ரோமன் சோல்ஜர்ஸ் 2 கல்லர்களுடைய காலை உடைச்சாங்க வந்து. ஏன்னா காலை உடைச்சிட்டா மூச்சு விட முடியாது, மூச்சு திணறி செத்துருவாங்க. ஆனால் இயேசுடைய காலை உடைக்க வரும்போது அந்த சேவகன் சொல்கிறான் நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, சார் ஏற்கனவே மறிச்சிட்டார் அவருன்னு. அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், எதுக்கும் செக் பண்ணிக்கன்னு ஈட்டியை கொடுக்குறான் பாருங்க. அப்போ அவன் ஈட்டி எடுத்து தன்னுடைய விழாவில் குத்துறான் பாருங்க. இயேசுடைய விழாவில் குத்தும் போது ரத்தமும் தண்ணீராக வெளியே வருது. இது ஒரு மனுஷன் மறிச்சிட்ட பிறகுதான் சாத்தியம்னு சொல்லி மெடிக்கல் சயின்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. See where the plasma in the blood gets separated from the the hemoglobin and the RBC part of it. புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? இப்போ எனக்கும் நிறைய தெரியல, ஆனால் நான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்க. மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறாங்க, the blood will separate into plasma and the red part after death. அதுவும் 30 minutes மேலே மறிச்சிட்டு 30 நிமிடங்களுக்கு மேலே தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரை விழாவில் குத்துனாங்க, நிச்சயமாக அவர் மறிச்சிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இயேசு மரித்தது சீஷர்கள் கன்ஃபார்ம் பண்ணல,
சீசர்கள் அவசரப்பட்டு இறக்கிடல அவருடைய சடலத்தை. ரோமன் சோல்ஜர்ஸ் அதை கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். கரெக்டா? அது மட்டும் இல்லை, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இல்லை இயேசு மயங்கிட்டார் சிலுவையில், அவர் சாவில். அவர் போய் கல்லறையில் வச்ச உடனே விழிப்பு வந்து எந்திரிச்சு வந்துட்டாருன்னா, நல்லா கவனிங்க, உடம்பு ஃபுல் சுத்தப்பட்ட, டைட்டாக சுத்தப்பட்ட, சணல் நூலால் செய்யப்பட்ட அந்த துணிகளில் இருந்து எப்படி வெளியே வர முடியும்? எப்படி ஒரு மனுஷன் வெளியே வர முடியும்? ஒருவேளை ஒரு மனுஷன் அப்படி அடக்கம் பண்ணாலும், அவன் உயிரோடு இருந்தாலும் அப்படி கட்டி வச்சதுனாலே அவன் செத்து போயிடுவான். கம்ப்ளீட்டாக அவனை ஒடுக்கிற மாதிரி அவனை கம்ப்ளீட்டாக சுற்றி வச்சு இப்படி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அவன் வெளியே வர முடியும்? எப்படி ஜீசஸ் வெளியே வந்தார்? அது மட்டும் இல்லை, இவர் உயிர் தெழுந்து வெளியே வந்து செவறுகள் மத்தியில் நடந்து வர்றார், அடைக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே வர்றார், அப்படியே காணாமல் போகிறார். எம்மாவும் சீஷர்கள் மத்தியில் இருக்கும்போது அப்படியே டிஸப்பியர் ஆகிறார், அப்படியே அப்பியர் ஆகிறாரு. he could walk through walls, he could walk through doors. இது எப்படி சாத்தியம்? உயிர் தெழுந்த சரீரத்தினால மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ இயேசு மயங்கிட்டார் சிலுவையில், அவர் உயிர் தெழலாம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய வார்த்தை வேடிக்கையாக இருக்குது, அது முட்டாள்தனம் நிறைஞ்சதாக இருக்குது, அது ஒரு அறிவுபூர்வமானதாக இல்லாமல் அது சரியாக விசாரிக்காமல் வந்த ஒரு சில விவாகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க இந்த விஷயத்த. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக மரித்தார். அவர் சிலுவையில் மயங்கிட்டார் பலவீனத்தில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு சரித்திர ஆசிரியர் பாருங்க, இந்த வரலாற்று ஆசிரியர் யாரு? ஜோசிஃபஸ் அப்படின்றவர். இவர் ஜீசஸுடைய கான்டெம்பரரின்னு சொல்கிறாங்க. இயேசுவின் அதே காலத்தில் வாழ்ந்த ஜோசிஃபஸ் அப்படின்றவர். ஜோசிஃபஸுடைய 3 சிநேகிதர்கள் சிலுவையில் போடப்பட்டாங்க. நல்லா கவனிங்க, சிலுவையில் போடப்பட்ட இந்த 3 பேரையும் எப்படியாவது காப்பாற்றி சிலுவையிலேருந்து இறக்கிடணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு, நல்லா கவனிங்க, 3 பேரை இறக்குனாங்களாம். அதில் 2 பேர் பலவீனப்பட்டதுனால மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்து கூட மறிச்சு போயிட்டாங்களாம். ஏன்னா சிலுவை அப்படின்ற அனுபவம் ரொம்ப கொடூரமான ஒரு அனுபவம். அது see the sufferings on the cross are excruciatingly painful. ரத்தத்தை இழக்கிறதா இருக்கலாம், உடம்பு மேலே அவங்க அனுபவிக்கிற வேதனை வலியாக இருக்கலாம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, அவருடைய சிநேகிதர்களை 3 பேர் சிலுவையில் போட்டாங்க. 3 பேரையும் காப்பாற்றி இறக்கும்போது ஒருத்தனை காப்பாற்ற முடிஞ்சது, ஆனால் 2 பேர் மெடிக்கல் ஹெல்ப் இருந்தும் அவங்க மறிச்சு போயிட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு குரூசிஃபிக்ஷன் அவங்கள வீக்காகி விட்டுருச்சு, பலவீனப்படுத்தி விட்டுருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து மயங்கிட்டாரு. அவர் அப்புறம் அந்த குளுமையான கல்லறையிலேருந்து அப்படி முழிச்சு வெளியே வந்துட்டாரு அப்படின்றது ஒரு கட்டுக்கதை, ஒரு வேடிக்கையான கதை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3 பொய்கள் பிசாசானம் கொண்டு வர்றான் உயிர்த்தெழுதலுக்கு எகென்ஸ்டா. அந்த 3 பொய்களையும் நம்ம இன்னைக்கு உடைச்சிட்டோம். அந்த 3 பொய்களுக்கு விரோதமாக ஒரு விவாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சத்தியத்தின் மூலமாக அதை நம்ம உடைச்சு போடுறோம். அப்போ நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை சீஷர்கள் திருடிட்டு போய் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இது நம்ப முடியுமா? இல்லவே இல்லை. இது ஒரு பொய், இது சாத்தியமே இல்லை. அதை நம்ம பார்த்துட்டோம். 2வது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாதிரி இவங்க மன பிரம்மையினால பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்லை. ஏன்னா 500 பேருக்கு மேலே எப்படி மன பிரம்மையை பார்க்க முடியும் ஒரே மாதிரி? அது மட்டும் இல்லை, பார்க்குறவங்க கண்டுபிடிக்க கூட இல்லை இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஹாலுசினேஷனில் பாசிபிள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 3வதாக, அவர் மரிச்சு போல மயங்கிட்டார் சிலுவையில் பலவீனத்தில்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம், இல்லை, அவர் மரித்ததை ரோமர்கள் அத்தாட்சி கொடுக்குறாங்க. அவர் மரிச்சு போய் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி வல்லமையால் செயல்படுறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 3 பொய்களை நம்ம உடைச்சிட்டோம். ஓகே, ஸோ எத்தனை பேர் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த விஷயங்கள்? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த விஷயங்கள்? எஸ். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரோம் பாருங்க. 3 ஆதாரங்கள், இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய 3 ஆதாரங்கள். ரெடியா இருக்கிறீங்களா? வாங்க, 1 கொரிந்தியர் 15:4. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, கவனிச்சிங்களா, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். Proof number 1 is this: resurrection is prophesied in the scriptures. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் ஆதாரம் என்னது? பல இடங்கள்ல கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஹalleluya. According to the scriptures எழுதிங்க பார்க்கலாம். The resurrection was prophesied in the scriptures. சங்கீதம் 2:7 நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 2:7 உங்களுக்கான படிக்கிறேன், கவனிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இந்த வசனத்தை அப்போஸ்தலர் 13:33
பவுல் சொல்றாரு, இது இயேசுவின் உயிர்த்தெழுதல் அன்னைக்கு இயேசுவை பார்த்து பிதாவானவர் சொன்னாரு அப்படின்றார் பாருங்க. அப்போ உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடக்க போகுதுன்னு சொல்லி சங்கீதம் 2:7 பார்க்குறோம். இப்போ பேதுரு இதை பார்க்குறாரு எங்க? சங்கீதம் 16 பார்க்குறாரு. வாங்க, Psalm 16, சங்கீதம் 16 அதோடைய 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்து வரைக்கும் படிக்கிற பாருங்க. எவ்வளோ தெளிவா இயேசுவின் உயிர்த்தெழுதல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை கவனிங்க, இதுதான் பாருங்க உயிர்த்தெழுதலை பத்தி இயேசு பேசுறாரு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், நான் பாதாளத்திலே இருக்க போறதில்லை அப்படின்றாரு. உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், இயேசுவின் சரீரம் அழுகி போல. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், எனக்கு திரும்பி உயிரை தருவீங்க என்றார் இயேசு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உயிர் தெரிந்தது மட்டும் இல்லை, உங்க சமூகத்துக்கு வருவேன்றாரு. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, உங்க வலது பக்கம் வந்து நான் உட்கார்றேன். எவ்வளவு தெளிவா இருக்குது பாத்தீங்களா? இது இயேசு கிறிஸ்துவை பத்தின தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவரே சொன்னதாக தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவரே, என் சரீரத்தை அழிஞ்சு போக விட மாட்டீங்க, அது அழிவுக்கு போக விட மாட்டீங்க. You will not let my body decay, but you will give me life and you will cause me to sit at your right hand. இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமா அங்கே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53:10 பாருங்க. ஹalleluya. முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம் நம்ம. The resurrection is already given in the scriptures in the Old Testament. Isaiah chapter 53 and verse number 10. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏசாயா 53ன்றது சிலுவையின் அனுபவத்தை நம்மளுக்கு விவரமாக கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம். இயேசு நமக்காக எப்படி மரிக்க போறாருன்றதை அங்கே நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஐசையா 53:10 பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தர் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார், கோபாக்கினே அவர் மேல ஊற்றப்பட்டது. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? நீடித்த நாளாயிருப்பார். He shall prolong his days. In other words, Jesus is going to come back and live forever. Hallelujah. பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்ம உயிர்த்தெழுதலை நம்ம பார்க்கிறோம். பவுல் பார்க்கிறார் இயேசுவின் உயிர்த்தெழுதலை. அப்போஸ்தலர் பவுல் பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாருன்னா, லேவியராகமம் 23 அதிகாரம் 9-14, லெவிட்டிகஸ் 23:9-14 முதல் பலன் பண்டிகையை கொண்டாடுறாங்க இல்லையா, the feast of first fruits, அதுல கிறிஸ்துவ பார்க்கிறார் அவரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனா முதல் பலன் பண்டிகை இருக்கு தெரியுமா, the feast of first fruits, அன்னைக்கு தான் அவர் உயிர்த்தெழுகிறார். ஏன்? ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுந்தவர்களிலே முதல் பலனானவர். He is our first fruit. அவர் தான் நம்மளுடைய பிரதிநிதியா இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குதோ அதான் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி பவுல் பேசுறாரு. அப்போ பவுல் ரெசரெக்ஷனை சங்கீதம் 2:7 பார்த்தாரு. பேதுரு ரெசரெக்ஷனை சங்கீதம் 16:8-11 பார்த்தாரு. திரும்பவும் பவுல் லேவியராகமம் 23 கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பலன் பண்டிகையில உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்றத பார்க்கிறார். அதை எங்க விவரிக்கிறாரு? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 20ஆம் வசனம். அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோர்ல இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். He saw the resurrection of Jesus in the feast of first fruits. அது மட்டும் இல்ல, அநேக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஓசியா 6 அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்க்கறாங்க. வாங்க, ஓசியா சாப்டர் 6 and verse number 2 பாருங்க. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். பாத்தீங்களா? இந்த பேசேஜ்ல நிறைய பேர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்க்கறாங்க. ஏன்னா அவரோட கூட நாமும் எழுப்பப்பட்டோம் சொல்லி பவுல் எழுதுறார் இல்லையா? அப்ப 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். They see the resurrection in Hosea chapter 6 and verse number 2. ஓகே, எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னும் என் கூட? இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஸ்டடின்றதுனால அப்பப்போ உங்கள்கிட்ட கேட்கணுமா இருக்குது. எஸ். So what is our first proof of the resurrection of Jesus? The scriptures and the prophecy in the scriptures. The resurrection is prophesied in the scriptures. அததான் நம்முடைய முதல் ஆதாரமாக கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில பழைய ஏற்பாட்டிலே பல இடங்கள்ல உயிர்த்தெழுதலை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நோவாவுடைய பேழையில எப்படி அந்த ஸ்டோரியிலையும் உயிர்த்தெழுதல் ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதை. ஆனால் விஷயம் தான் பாருங்களேன், முதல் ஆதாரமே இதுதான். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி
நமக்காக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கை உயர்த்தி ஒரு 20 செகண்ட் ஒரு நன்றி செலுத்தலாமா? வேத வாக்கியங்களின்படி எனக்காக உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி. பாவத்தை ஜெயித்து எனக்காக பாவத்தின் கிரயத்தை கட்டி முடித்து உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி. பிசாச தலையை நசுக்கி உயிர்த்தெழுந்ததுக்காக நன்றி. மரணமும் பாதாளத்தின் சங்கிலி எல்லாம் உடைச்சு போட்டதுக்காக நன்றி. பாதாளத்தின் திறவுகோல் இன்னைக்கு உங்க கையில இருக்குது ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்காக உயிர்த்தெழுந்ததுக்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஸ்கிரிப்சர்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஸ்கிரிப்சர்ஸ். So what is the first proof of Jesus resurrection? The holy scriptures. ரெண்டாவது என்ன பார்க்கலாமா? பாருங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், நம்ம படிச்சோம் இல்லையா, மத்தேயு 28 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அதுல காலியான ஒரு கல்லறையும் விட்டு போகப்பட்ட அவருடைய துணிகளை வச்சு நம்ம சொல்றோம் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க முடியுது. பாருங்க. கமான். இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த தூதன் ஸ்திரீகளை நோக்கி சொல்றாரு, இங்க வந்து பாருங்க, கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள் அப்படின்றார். Matthew 28:6 படிக்கிறோம் பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்ன வார்த்தையின்படியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தூதர்கள் கொடுத்த ப்ரூஃப் என்னது அந்த இடத்துல? What was the proof that the angels gave? Come and see the empty grave. காலியான கல்லறைய வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. எழுதிங்க. proof number 2, the empty tomb and the grave clothes. Hallelujah. The empty tomb and the grave clothes. நல்லா கவனிங்க. உலகத்தின் எல்லா மதமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்குள்ள போனா அங்க ஒரு சொரூபம் இருக்கும், அங்க ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை பார்த்து சொல்றாங்க ஏதோ என் கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க, பணிறாங்க. ஆனா நம்ம வேற மாதிரி இருக்கிறோம் பாருங்க. நமக்கு ஒரு கல்லறை இருந்துச்சு, அந்த கல்லறையில இயேசுவானவர் அடக்க பண்ணப்பட்டவரா இருந்தாரு. ஆனா 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டாரு. நம்மளுடைய மதம் இல்லைன்னா நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்குதுன்னா, அந்த கல்லறைக்குள்ள போறோம், அங்க ஒண்ணுமே இல்லை, காலியா இருக்குதுன்னு கையை தூக்கி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். காலியான கல்லறையை பார்த்து கர்த்தரை தொழுது கொள்றோம்னா அது நம்மளுடைய வழியா மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ஆமென். If there is a way or a faith that is based on an empty tomb, that's the way of Christianity. காலியான கல்லறை என்னுடைய தேவன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. What an awesome God we say. Hallelujah. அதனால தான் கல் புரட்டி போடப்பட்டது. எல்லாரும் கவனிக்க பார்க்கலாம். ஒரு தூதர் வந்து கல்லை புரட்டி போட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்துவானவர் வெளியே வந்தாருன்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை கல்லை புரட்டி போடலனா யாரோ ஒருத்தர் யோசிக்கிறாங்க, கல்லை புரட்டி போட்டார் பதர், நல்ல வேலை அந்த தூதன் கல்லை புரட்டி போடலனா இயேசு உள்ளவே அடங்கி இருப்பாரோ? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சாத்தப்பட்ட கதவுகள் மத்தியில் வீட்டுக்குள்ளவே அசால்ட்டா வந்து நிற்கிறாருன்னா அந்த கல்லு புரட்டி போடுறதுக்காக அவர் வெயிட் பண்ணின்னு இருப்பாரா என்ன? யாராவது கல்லை புரட்டுங்கப்பா பிதாவே தூதனை அனுப்புங்க அப்படின்னு உள்ள வெயிட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரோ, வெளியே வந்திருப்பார் அப்படியே. அப்ப கல் ஏன் பிரதர் அவர் புரட்டி போட்டாரு? எத்தனை பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும்? அவருக்கு கல் புரட்டி போடப்பட தேவையில்லையே, அப்படியே வெளியே வந்துருவாரு அவரு. ஏன் ஒரு தூதன் கஷ்டப்பட்டு வந்து அதெல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் சொல்லுகிறேன், ஆனா ஏன் ஒரு தூதன் இறங்கி வந்து கல்லை உருட்டி விடணுமா என்ன? எதுக்காக பிரதர் அப்படி பண்ணாரு? அவர் வெளியே வரும்படியாக கல் புரட்டி போடப்படவில்லை, நம்ம அத்தனை பேரும் உள்ள போய் பார்க்கணுன்றதுக்காக தான் கல் புரட்டி போடப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. அந்த கல் நியாயப்பிரமாணத்தின் கல்லுக்கு அடையாளம் நம்ம பார்க்க முடியும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி வெளியே கொண்டு வந்து தைரியமா அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்படி நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. ஹல்லேலூயா. Come on. By the way, அந்த காலியான கல்லறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரம் சுத்தப்பட்டிருந்த அந்த துணி வைக்கப்பட்டிருக்கிறதும் அவருடைய கால் மாட்டில் ஒருத்தரும் தலைமாட்டில் ஒரு தூதர் உட்கார்ந்து இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. That was a picture of the ark of the covenant. Why? Because you see 2 angels and there is blood of the lamb right in the middle. உடன்படிக்கை பெட்டி அதுடைய மூடிக்கு மேல, மர்சி சீட்டுக்கு மேல தூதர்கள் 2 பேர் இப்படி இருப்பாங்க, நடுவுல தான் ரத்தம் தெளிக்கப்படும். Am I right? Yes. See, Mary Magdalene saw a wonderful representation of the way that our entrance to the holy place, the most holy place, has been opened. அன்னைக்கு தூதர்கள் வந்து பாருன்னாங்க பாரு மகதலேனா மரியாளை பார்த்து. உள்ள போகும்போது பார்த்தா ஒரு தூதர் தலைமாட்டில் ஒரு தூதர் கால் மாட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, நடுவில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருக்கிற அந்த துணிகள் இருக்குது. That's a picture of the ark of the covenant. But where was the ark of the covenant placed?
in the most holy place. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனானே உள்ள போக முடியல. ஆனா இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிமித்தம் கல் புரட்டி போடப்பட்டாச்சு. நம்ம அனைவரும் ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவரை தொழுது கொள்ள முடியும். Hallelujah. Come on, the empty tomb and the grave clothes. Hallelujah. The empty tomb and the grave clothes. இது நம்மளுடைய மிகப்பெரிய ஆதாரமா இருக்குது. தூதர் சொல்றாரு, வந்து பாருங்க இடம் காலியா இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதை நீங்க சாட் பாக்ஸ்ல கூட நீங்க போடலாம். அநேகர் சகாயத்தை பெற்றுக்கொள்வாங்க. வாட் இஸ் ப்ரூஃப் நம்பர் 1? The Holy Scriptures. சரியா? Old Testament Scriptures. What is proof number 2? The empty tomb and the grave clothes. காலியான கல்லறையும் அவர் சரீரத்தை சுத்தி வச்சிருந்த அந்த துணியை அவர் அப்படியே விட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா? அந்த grave clothes. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, அருமையான ஒரு விஷயம். இது என்னது? இதுதான் பெஸ்ட் ப்ரூஃப்னு சொல்றேன் உங்ககிட்ட நான். சிறந்த ஆதாரமே இதுதான். இந்த சிறந்த ஆதாரத்தை நீங்க இன்ன வரைக்கும் பார்க்க முடியும்னு சொல்றேன் நான். வேதத்தை இன்ன வரைக்கும் பார்க்க முடியும். கரெக்டு. இப்போ ஒரு சில பேர் போய் கல்லறையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஓகே, நல்லது. ஆனால் நான் சொல்கிறேனே இந்த ப்ரூஃப் இது உங்களுக்குள்ளவே இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் உங்களுக்குள்ளவே இருக்குதுன்னு சொல்ல வரேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன பிரதர் அது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஒரிஜினல்ல உங்கள் மேல் வரும்போதுன்னு இருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, you will receive power, dynamic power, dunamis. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி சொல்லுவீர்கள் அப்படின்னு சொல்ல, you will do witnessing ன்னு சொல்ல, you will say testimony ன்னு சொல்ல, you will be my witnesses. You will be, சாட்சிகளாய் இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள். Jesus transformed his followers into witnesses, and these transformed witnesses become the greatest proof of the resurrection. இயேசுவை பின்தொடர்ந்த அவருடைய சீஷர்கள் உருமாற்றப்பட்ட சாட்சிகளாக மாறினாங்க இல்லையா? அதுதான் உயிர்த்தெழுதலின் மிக சிறந்த ஆதாரமாக இருக்குது. எழுதிங்க, the most remarkable proof of his resurrection is the transformation in the early believers. ஆதி விசுவாசிகள் வாழ்க்கையில பார்த்த அந்த உருமாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நாள் பார்த்தா பயந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்களா, அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் நின்று தைரியமா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு தடவை பேதுரு என்னடானா, இல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவங்க கும்பல்ல சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு 3 தடவை மறுதளிப்பாராம். இன்னொரு சம்பவத்துல பார்த்தா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சவங்க கிட்டயே நேரடியா போய் பேசுவார். பேதுரு சொல்வாரு, என்ன சார் கடவுள் சொல்றாரு போய் பேசுன்றாரு, நீங்க சொல்றீங்க பேச வேணாம் இயேசுவை பத்தின்றீங்க, யார் பேச்ச கேட்கறது நீங்களே முடிவெடுங்க, நாங்க சொல்லினே தான் இருக்க போறோம் கிளம்பிட்டாரு. ஒரு நாள் சீஷர்கள் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, ஐயோ எங்களை பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி. ஆனா இன்னொரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சீஷர்கள் உடம்புல அடி வாங்கிட்டு தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்ணி சொல்றாங்க, ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க, ஆண்டவரே தைரியத்தினால் நிரப்புங்க, இந்த சுவிசேஷத்தை நாங்க பிரசங்கிக்கணும் அப்படின்றாங்க. ஒரு நாள் பார்த்தா சீஷர்கள் ஐயோ துண்டக்கான துணியை காணோன்னு அந்த தோட்டத்துல ஓடிடுறாங்க, அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அவரை கைவிட்டுட்டு போயிடுறாங்க, யாரும் அவருக்கு சப்போர்ட்டுக்கு வரல. ஆனா உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம், இந்த சீஷர்கள் ஊர் ஊரா போய் யாருக்கும் பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அற்புதங்களை செயல்படுத்துறாங்க பாருங்க. அங்க அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த ஊர்ல பேசுறாங்க பாருங்க சீஷர்களை பார்த்து, ஐயோ உலகத்தை தலைகீழா மாத்துனவனுங்க இங்கேயும் வந்துட்டாங்களே அப்படின்னு கத்துறாங்க. யாரை பார்த்து? சீஷர்களை பார்த்து. அட இந்த சீஷர்கள் யாரு? பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க. எவ்வளவு பிரமாண்டமான ஒரு உருமாற்றம். வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எப்படி இந்த அளவுக்கு வல்லமையா மாறினாங்க? எப்படி இவங்க இப்படி மாறினாங்க? மிகப்பெரிய ப்ரூஃப் இதுதான் பாருங்க, ரெசரெக்ஷனுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒருவேளை உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதையா இருந்தா, நான் அந்த ஜனங்கள்ட்ட கேட்கிறேன், உயிர்த்தெழுதல் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்களா, அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உயிர்த்தெழுதல் ஒரு பொய்யா இருந்துச்சுன்னா, ஒரு கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா, எப்படி சார் பயந்துட்டு இருந்தவங்க வல்லமையா எப்படி உயிரை கொடுக்க கூட ஆயத்தமானாங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க போறோம். எப்படி அவரை மறுதளிச்சவங்க, அவர் முன்னாடியே பேதுரு சொல்றான் பாருங்க, இயேசுவை பார்த்து எனக்கு அவர் தெரியவே தெரியாதுன்னு பாருங்க.
சேவல் கூவுது 2வது தடவை. அப்பேற்பட்ட பேதுரு சொல்றாரு, என்ன சிலுவையில் அடிங்க பரவாயில்ல அப்படின்றாரு. சிலுவையில் தான் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர். எப்படி இது சாத்தியம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். How can somebody give their life up for a lie? இது ஒரு பொய்யா இருந்துச்சுன்னா, கட்டுக்கதையா இருந்தா, சிலுவையில் அடிக்கும் போது பேதுரு கத்திருப்பாரு, ஐயோ இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், நாங்களா ஒரு திட்டம் போட்டோம், நாங்களே ஒரு பிளான் பண்ணோம், உயிர்த்தெழுதெல்லாம் பொய், கட்டுக்கதைகளை விட்டுருங்கன்னு சொல்லி கத்திருப்பாங்க, கதறி இருப்பாங்க. But they were not concerned. They said, I'm ready to die. ஆதி விசுவாசிகளை ஸ்டேடியம்களை போட்டு எரிச்சாங்க பாருங்க. ஜனங்க அவங்கள பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி எண்ணெயில கொதிக்கிற எண்ணெயில போட்டு அவங்கள கொன்னு போட்டாங்க, கம்பத்துல கட்டி வச்சு பத்த வச்சாங்க. ஆனா இந்த சீஷர்கள் அவரை மறுதலிக்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், உயிர்த்தெழுதல் பொய்யா இருந்தா இவங்க எல்லாம் ஏன் உயிரை கொடுத்தாங்க? ஒரு பொய்க்காக யாராவது மரிப்பாங்களா? ஒரு கட்டுக்கதைக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்களா? நான் இந்த கட்டுக்கதையான இயேசுவுக்கு போய் நான் மரிக்கிறேன் யாராவது முன் வருவாங்களா? நான் சொல்றேன், இது கட்டுக்கதை இல்லை, இது உலகத்தின் மிகப்பெரிய சத்தியம், அநேகரை உயிர்த்தெழ செய்கிற உயிர்த்தெழுதலின் சத்தியம். இந்த சத்தியத்தினால விசுவாசிகள் வாழ்க்கை உருமாற்றப்பட்டிருக்குது. See, the transformation in the life of the believer is the greatest proof of resurrection. Hallelujah. உங்ககிட்ட ஜனங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்களா? resurrection போய் நீங்க கட்டுக்கதையை நம்பின்னு இருக்கீங்க. How do you know the Bible is true? Oh, did the people see? Did they have scientific experiments? Did they do all these tests in the lab? இதெல்லாம் கேட்பாங்க பாருங்க. இது இப்படி பண்ணாங்களா, அப்படி பண்ணாங்களா? நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிரோட இருக்கிறாருன்றதுக்கான ப்ரூஃப் நீ வேற எங்கேயும் போய் தேடாத, என் வாழ்க்கை பாருன்னு சொல்லுங்க. உங்க சாட்சியை சொல்லுங்க அவங்க கிட்ட. எப்படி இருந்தோம் நம்ம பாவத்துல மரிச்சு போய், எப்படி ஒண்ணில்லாம போனோம், ஆனா கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் சத்தியம் எப்படி நம்ம புது சிருஷ்டிகளா மாத்தி இருக்குதுன்னு நம்ம காமிக்கலாம். ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் தான் உயிர்த்தெழுதலுடைய ப்ரூஃப்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Yes, I am the proof of the resurrection. My transformed life is the greatest proof of the resurrection. Amen. Chat boxல போடுங்க, I am the greatest proof ன்னு போடுங்க, because that's the truth. அப்போஸ்தலர் பவுல், சுவிசேஷத்துக்கு எதிரியா இருந்த அப்போஸ்தலர் பவுல், எப்படி இயேசுவை பார்த்து வாழ்க்கை மாற்றப்பட்டதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப் இல்லையா? இயேசுவை பிரசங்கிக்காதீங்கன்னு சொல்லி ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டு போட்டது, ஊர் ஊரா போய் விசுவாசிகளை சிறைச்சாலையில தள்ளிட்டு இருந்த ஒரு கொடூரமான மத கலவரவாதியும் தீவிரவாதியா இருந்த சவுல் என்ற ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நபர் போல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதன் எப்படி மாற்றப்பட்டு சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னா மாற முடியும்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் கட்டுக்கதையா இருந்தா அப்படி மாறதுக்கான வாய்ப்பே இல்லை. You see my friend, the greatest proof of the resurrection, even way above the empty tomb and the grave clothes, is the transformed life of the believer. கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மள உயிர்த்தெழுதலுடைய ஒரு ப்ரூஃபாக வச்சிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சுவிசேஷத்தை இன்னும் பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குதுன்னா காரணம் என்னது? It's true. Jesus came back. He is alive. I want to encourage you again today, my friend. The Savior whom you worship, He is alive. He is resurrected. He is in you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ரட்சகர். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உயிர்த்தெழுதல் வல்லமையினால நீங்க நல்லா இருக்க முடியும், குடும்பம் நல்லா இருக்க முடியும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? வியாதியை ஜெயிக்க முடியும். பிசாசை துரத்தி அடிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே. இயேசுவின் நாமத்தில் வியாதி பலவீனத்தை ஜெயிச்சு தீர்காயுசோட வாழ முடியும் சொல்றேன் நான். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை இல்லை, அது ஒரு நெஜம், அது ஒரு சத்தியம், உண்மையா நடந்தது. அதுக்கான மிகப்பெரிய ஆதாரமே ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையா இருக்குதுன்னு நம்ம மறந்துடவே கூடாது. ஹெப்ரிடிஸ் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து மனுஷர்களுடைய மாம்சத்தை சாப்பிட்றவங்க. அவங்க வந்து they were barbarians, so they ate human flesh. அவங்க இன்னொரு கிளான் காட்டு மனுஷர்கள் போய் அடிச்சு அவங்கள அடிச்சு சாப்பிட்றவங்க the Hebrides. ஒரு நாள் பாருங்க, சுவிசேஷம் அந்த ஊருக்குள்ள போச்சு. அந்த சுவிசேஷத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. நாகரிகம் வந்துச்சு, சிவிலைசேஷன் வந்துச்சு. ஒரு நாள் பிரான்ஸ் நாட்டில இருந்து ஒரு வியாபாரம் பண்றவன் இந்த ஹெப்ரிடிஸ் உடைய சீஃப்டேன், இந்த ஹெப்ரிடிஸ் ஜனங்களுடைய தலைவன், அவங்க ஊர் தலைவங்க கிட்ட போய் சந்திக்க போயிருக்கிறார் ஏதோ ஒரு வியாபாரம் பேசுறதுக்காக. வியாபாரம் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹெப்ரிடிஸ் உடைய சீஃப்டேன், he was reading the Bible, வேதத்தை படிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்து இந்த பிரெஞ்சு ட்ரேடர் கேட்டாராம், அட என்ன சார் அதை போய் படிச்சுன்னு இருக்கிறீங்க, எல்லாம் கட்டுக்கதை சார், எல்லாம் பொய், அது யாருக்கும் நன்மை பண்ணதில்லை, அந்த பைபிளையா நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த ஹெப்ரிடிஸ் உடைய கேப்டன், நல்லா கவனிங்க, அந்த காட்டு மனுஷர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அந்த ஜனங்களுடைய தலைவன் சொன்னானா, இந்த நான் படிச்சு நிக்கிறேனே பைபிள், இது மட்டும் கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா இந்நேரம் இதோ அங்க தெரிதுபார் ஒரு பாத்திரம், அந்த குண்டால உன்னை நான் போட்டு அவிச்சு சாப்பிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். If this Bible was a myth, then you would be boiling
in that vessel right now ன்னு சொன்னாராம். In other words, he was telling him, can you see me? I am the proof of the resurrection. I am the proof of the scriptures being true and alive. இயேசுவின் உயிர்த்தெழுதல். பென்சில்வேனியான்ற ஒரு இடத்துல ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குது. அதுல நாஸ்திகத்தை பின்பற்றுகிற ஒரு சகோதரி வந்து கிறிஸ்தவத்தை தாக்கி, வேதத்தை தாக்கி ஒரு பெரிய பேச்சு உரையாடலை கொடுத்தாங்க. ஸ்டேஜ்ல நின்று அப்படியே பைபிள்ன்றது ஒரு கட்டுக்கதை, அது யார் வாழ்க்கை நன்மை இல்லை, அதை நம்பாதீங்க, அது ஜனங்க வியூகத்தால் எழுதப்பட்டது அப்படின்னு தாறுமாறா பேசி, வேதம்ன்றது பொய் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்கார்ந்தாங்களாம் பாருங்க. இங்க பேசி முடிச்ச உடனே அந்த ஜனக்கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கை தூக்கி சொன்னானா, நான் பேசலாமா அப்படின்னு. அவனுக்கு அனுமதி கொடுத்தவன் அவன் சொன்னானா, மேடம், நான் ஒரு பயங்கர குடிகாரனா இருந்தவன், என் ஊர்ல என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னை நம்பி ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, நான் வந்தானே எல்லாரும் ஏஞ்சி போயிடுவாங்க, நான் ரொம்ப மோசமானவனா இருந்தேன், ரொம்ப ரகலை பண்றவனா, தொந்தரவு பண்றவனா இருந்தேன், நான் தான் ஊருக்கே கெட்ட பேர், அந்த அளவுக்கு கொடூரமானவன் நானு. ஆனா எனக்கு டீச்சருங்க என்ன பிடிச்சாங்க, என்னை மாத்த முடியல, போலீஸ் என்ன பிடிச்சாங்க, என்னை மாத்த முடியல, ரீஹாப் சென்டர்ல என்ன போட்டாங்க, என்னை மாத்த முடியல, என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க, என்னை மாத்த முடியல. ஆனா ஒரு நாள் இயேசு என்ன பிடிச்சாரு, இன்னைக்கு நான் பொறுப்பானவனா இருக்கிறேன், பிசினஸ் நடத்துறேன், ஊழியம் செய்யறேன், இன்னைக்கு என் ஊருக்கே பெருமை சேர்க்கறது நான் தான். அந்த நபர் கேட்டாரா, மேடம், நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இத்தனை கட்டுக்கதைகளால முடியாத ஒரு விஷயம், இந்த மாதிரி கொடூரமான மனுஷனை மாத்த முடியாத விஷயம், எப்படி மேடம் இந்த வேதம்ன்ற கட்டுக்கதை மட்டும் மாத்த முடிஞ்சதுன்னு கேட்டான். அப்புறம் அவன் சொன்னானா, அது கட்டுக்கதையே இல்லை மேடம், அது ஜீவனுள்ள தேவனுடைய வாக்கியங்களா இருக்குது, அதன் மூலமா நமக்கு தெரிய வருது இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார். மாற்றப்பட்ட விசுவாசியின் வாழ்க்கை தான் உயிர்த்தெழுதலின் மிக சிறந்த ஆதாரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஏன்னா நீங்களும் நானும் தான் ஆதாரமா இருக்கோம். Yes, we are the greatest living proofs of the resurrection of our Lord Jesus Christ. Amen. Come on. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை முக்கியமானது. அதனால சொல்றேன், வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது உயிர்த்தெழுதலின் வல்லமையை பாருங்க, வியாதியை ஜெயிச்சு வாழுங்க, தரித்திரத்தை ஜெயிச்சு வாழுங்க. நம்ம வாழ்ற விதம் மகிமையா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சாட்சிகளா வைத்திருக்கிறார். See, you are not here just trying to make it through life, somehow trying to get to heaven. No, we are here as living proofs of the gospel, as living proofs of the resurrection. That is why a Christian must live a victorious life. ஒத்துக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் விசுவாசிகளான நம்ம அஜாக்கிரதையா வாழக்கூடாது, வெற்றிகரமா வாழணும், நல்லா வாழணும்ன்ற நான், ஐஸ்வர்யம் நிறைஞ்சவங்களா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான், ஆரோக்கியமா வாழணும், நம்ம கெட்ட பழக்கத்தை ஜெயித்து பரிசுத்தமா நம்ம வாழணும். நம்ம ஏன் எல்லாம் கிருபையால தான், எல்லாம் ஆவியானுடைய வல்லமையால தான். ஆனா நம்ம நல்லா வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம நல்லா வாழ போறோம்னு சொல்லுங்களேன். கமான் சொல்லுங்க, நமக்கு அந்த வாஞ்சை வேணும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல உயிர்த்தெழுதலை நம்ம மூலமா தான் பார்த்து ஜனங்க தெரிஞ்சுக்க போறாங்க. People are going to look at us and see that the resurrection is true indeed. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. I sure hope that you were blessed by this teaching today. இந்த போதனை நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் நல்லவர், நீங்களும் நானும் தான் உயிர்த்தெழுதலுடைய மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறோம். Happy resurrected life in Jesus name. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் அசைவாடிட்டு இருக்கிறத நான் உணர்றேன். ஒவ்வொருத்தருடைய அறைக்குள்ளவும் கர்த்தருடைய வல்லமை வேலை செஞ்சுக்கிறத உணர ஆரம்பிங்க. தேவ ஆவியானவர் எங்கெல்லாம் இயேசு உயர்த்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் வெளிப்படுவார். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. Even right now the Holy Spirit is moving in your place. Even right now, whether you are in your workplace or in your home, at your home, maybe you are in your bedroom, maybe you are weeping. See, maybe you are broken today and you are crying, you don't know what to do with life. Friend, Jesus is there through the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். ஆவியானவர் மூலமாக அவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், அவர் உங்களை நேசித்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை ஒட்டி கொண்டு அந்நிய பாஷைகளை ஜெபிக்க ஆரம்பிங்க. Right now you are going to feel a touch of heaven in Jesus name. எத்தனை பேருக்கு ஒரு டச் வேணும்னு விருப்பப்படுறீங்க? Come on, எத்தனை பேருக்கு ஒரு டச் வேணும்னு விருப்பப்படுறீங்க? Lift up your hands and start praying in tongues. Relax in the presence of God. Oh, just look at Jesus and say, you are lovely, you are amazing, you are beautiful. Oh, radiala brekeshina mantuna rabala rabandana rikona mantori amana rabalandori kabana mantuna releni mananderi amana labalanduna rekelebe shekeriam duna rikala rabanduna. ஆவியானவர் நிரப்பிட்டு இருக்கிறார் உங்களை. எஸ், அவர் உங்களை நிரப்பிட்டு இருக்கிறார், அவர் உங்களை நிரப்பிட்டு இருக்கிறார். In Jesus name, in Jesus name, in Jesus name. அநேகர் கர்த்தர் தொட்டுட்டு இருக்கிறார். ஒரு வார்மான ஃபீலிங் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில்லுன்னு காத்து இறங்குறது போல ஒரு சில பேருக்கு ஃபீலிங் கிடைக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்காது. But start praising by faith.
Start praising by faith and say, I know that the Lord is here. I know that the Lord is healing me. கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உடைந்த உள்ளங்களை சுகமாக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்க தலைவலியை போக்கிட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய பேக் பெயினை சுகமாக்கிட்டு இருக்கிறார். Right below the neck, you are healed in Jesus name. உங்க ஸ்பைன்ல ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். There is a spinal cord issue being healed right now in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். சுகர், blood sugar level நார்மல் ஆயிட்டு இருக்குது. blood pressure நார்மல் ஆயிட்டு இருக்குது. வயிற்று புண் சுகம் ஆயிட்டு இருக்குது. You are healed in the name of Jesus. Somebody is concerned about their daughter. Your daughter is going through a severe time of sickness. The Lord is healing your daughter. கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரைட் நவ ஆண்டவரே, அந்த தாயாருக்கா ஜெபிக்கிறேன், அந்த மகளுக்கா ஜெபிக்கிறேன். இப்பவே அவங்க மகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். Right now in Jesus name. In Jesus name, in Jesus name. ஓரியா ஷகரல பிராந்தேரியாம் துனா. அந்த ஹாஸ்பிடல்ல உங்க வல்லமை ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. உங்க சுகமளிக்கிற வல்லமை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். Be healed in the name of Jesus. The name of Jesus. Hallelujah, hallelujah. Oh, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Thank you Lord, thank you Lord, hallelujah. Thank you Holy Spirit Lord, hallelujah. இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தின் கையில் எடுத்துங்க. அறிக்கை செய்து நம்ம கர்த்தருடைய கம்யூனியன்ல பங்கு பெற போறோம். சொல்லுங்க எல்லாருமே. இந்த கம்யூனியன் ஒரு பவர்ஃபுல்லான நேரம் பாருங்க. இது ஒரு சாங்கியமோ சம்பிரதாயம் இல்லை. இது ஒரு வல்லமையான விசுவாசத்தின் செயல். வெளிப்பாட்டோடு எடுக்கும்போது சுகத்தையும் ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க. Many are going to experience miracles right away in Jesus name. சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் என் சரீரத்துல இடம் இல்லை. தீர்காயுசு என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, புதிய ஜீவன் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் அவர் என்னை சுத்திகரித்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்து நிமித்தம் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால நான் அவருக்காக சாட்சியாக வாழ போறேன். எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கை தான் உயிர்த்தெழுதலின் சிறந்த ஆதாரம். சொல்லுங்க பார்க்கலாம். நாஸ்திகர்கள் மத்தியில, அவிசுவாசிகள் மத்தியில, அழிந்து போற ஜனங்க மத்தியில, பாவிகளின் மத்தியில, மோசமான ஜனங்க இருக்கிற உலகத்தின் மத்தியில நான் தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் மிக சிறந்த ஆதாரமா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? வாங்க கைகளை உயர்த்தி கொண்டாரோம். நம்மளுடைய நற்செய்தி குழுவுக்காக ஜெபிக்கலாமா? கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிமானவர். இந்த ஊழியத்துல இந்த பொறுப்பெடுத்து நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை அதிகரிங்க, நன்மைகளால் நிரப்புங்க, ஆவியின் வரங்களால செயல்படுங்க. ஹோலி ஸ்பிரிட் அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். வார்த்தையின் வெளிப்பாடு அந்த இடத்துல ஒரு புழக்கத்தை கொண்டு வாங்க. Let there be a flow of the revelation of the Holy Spirit in Jesus name. ஓரியா ஷபராம்தாலா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிசாசின் ஏவுகணைகளை நம்ம உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்தை சுத்திலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆவியானவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அநேக ஆயிரங்களுக்கு உங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நன்றி. நன்மை கிருபையால நிரப்பி பலப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையை எங்களுடைய இருதயத்துல நீங்க பதிச்சதுக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, நன்மைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா.